ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்சி கைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ தொடர் இலக்கணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து தொடர் இலக்கணம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மை அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம். சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ வாங்க தொடர் இலக்கணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர் இலக்கணத்தில் தொடர் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னென்னு பாருங்கள். தொடர் இலக்கணத்தில் என்ன சொல்லுவாங்க? தொடர் இலக்கணம்னா என்ன? ஒரு சொற்றொடர் அமைக்கிறதுக்கு இலக்கணம் முறைப்படி நம்ம எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது. தொடர் உறுப்புக்கள் அப்படின்னா தொடரில் வந்து இந்தந்த உறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேவா? தொடர் உறுப்புகள்லாம் என்ன? தொடரில் இப்படி தான் வந்து உறுப்புகள் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை. இது மூணுமே அமையாமல் சொற்கள் வந்து அதாவது முக்கியமாக பயனிலை இல்லாமல் சொற்கள் வந்து அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய், செயற்படு பொருள். எழுவாய் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இதாக இருக்கும் சொற்றொடரை பொறுத்தளவில். அப்போ எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை இது எல்லாமே அமைந்து இருக்கக்கூடியது தான் என்னது? சொற்றொடர் வந்து அமைந்திருக்கும். அப்புறம் பேரடை, வினையடை அப்படிங்கிறதும் இருக்கும் சொற்றொடரில். பேரடை, வினையடை அப்படிங்கிறது 5 இது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து அடையை வந்து பார்க்கலாம். பேரடை, வினையடை அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், எழுவாய் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். எழுவாய் அப்படின்னா என்ன? காரணமாக அமைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுவாய்னா என்ன? காரணமாக அமைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனிலைன்னா என்னென்னு பாருங்கள். பயன் முற்றுபெறு. அதாவது எழுவாய்னா என்ன? அந்த சொற்றொடர் உருவாகிறதுக்கு காரணமாக அமைகிறதே எதுமா? எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொற்றொடர் அமைகிறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் என்னது? எழுவாய். அது முக்கிய காரணமாக இருக்குது, ஓகேவா? எழுவாய் வச்சு தான் சொற்றொடர் வந்து அமையும், ஓகேவா? அடுத்து பயனிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமா? பயன் முற்று பெறுவது. பயனிலைனா ஒரு ஏதோ ஒரு சொற்றொடரில் ஒரு பயனாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஏதாவது ஒரு செயல் அந்த மாதிரி பண்ணிப்போம் இல்லையா? அது வந்து முற்று பெறுவது தான் எனது பயனிலை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சொற்றொடரை இதில் முடிச்சுறது, அதாவது ஒரு கருத்தை இதில் சொல்லி முடிக்கிறது, அதான் பயன் முற்று பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்க. பயனிலைனா பயன் முற்று வருவது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ செயற்படு பொருள் அப்படின்னா பாருங்கள், பயனிலையை விளக்குவது. செயற்படு பொருள்னா என்ன? பயனிலையை வந்து தெளிவாக இதுதான் அப்படின்னு சொல்லி விளக்குறது. பயனிலை என்னவோ அதை தெளிவாக விளக்குறதா என்னது? செயற்படு பொருள். முக்கியமாக பயனிலை அமையாமல் சொற்றொடர் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இந்த 3 தான் வந்து சொற்றொடரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. அது எந்த மாதிரி அமையும் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னால் காரணமாக அமைவது, பயன்முற்று பெறுவது அப்படின்னு சொன்னால் கூட புரியாது. பயனிலைனா பயன்முற்று பெறுவது அப்படின்னு சொன்னால் கூட புரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும், வாங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். செல்வி படத்தை வரைந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வி படத்தை வரைந்தாள் அப்படின்னா அதில் எழுவாய்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எழுவாய்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எது, யார், எவை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் எழுவாய். எது, யார், எவை அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு ஆன்சர் எதுவோ அதுதான் வந்து எழுவாய். இப்போ செல்வி படத்தை வரைந்தால் அது யார் அப்படின்னு கேட்கலாமா? யாருன்னு கேட்டால் என்னது? செல்வின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுவாய் என்னது? செல்வி அப்படிங்கிறது, ஓகேவா? அதாவது அந்த செல்வி தான் படத்தை வரைஞ்சிருக்கா, இதெல்லாம் காரணமாக இருக்கா. அப்போ அதுதான் என்னது? எழுவாய். செல்வி அப்படிங்கிறது தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், செயற்படு பொருள்லாம் என்ன? எதனை, எவற்றை, யார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தான் செயற்படு பொருள். இது வந்து கீவேர்டு மாதிரி. எழுவாய்க்கு எது, யார், எவை அப்படிங்கிறது. செயற்படு பொருளுக்கு யாரை, எதனை, எவற்றை அப்படிங்கிறது, ஓகேவா? இப்போ செல்வி படத்தை வரைந்தால் அப்படிங்கிறத பாருங்கள். செயற்படு பொருளில் எதனை, இந்த சென்டென்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி எது இருக்குது? எதனை அப்படின்னு வச்சுக்கலாமா? எதனை என்ன பண்ணா அப்படிங்கிறத எதனை வரைந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாமா? அப்போ இது வந்து என்னது? செல்வி படத்தை வரைந்தால் அப்படிங்கிறதுல எதனை அப்படின்னு கேட்டால் படத்தை அப்படின்னு சொல்லலாமா? அப்போ செயற்படு பொருள் என்னது? படத்தை அப்படிங்கிறது வந்து என்னது? செயற்படு பொருள். படத்தைனா செயற்படு பொருள்னு வருது. இப்போ செயற்படு பொருளில் படத்தை வந்துடும், எழுவாயில் செல்வி அப்படிங்கிறது வந்துடும். அப்போ புரிஞ்சா? இது வரைந்தால் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. வரைந்தால்னா என்னது? பயனிலையில் வரக்கூடியது. வரைந்தால்னா ஒரு இதை என்ன செஞ்சா, என்ன பயன் செஞ்சா. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தானே. இப்போ செல்வி படத்தை என்ன செஞ்சா? வரைஞ்சா அப்படிங்கிறது தான் பயனிலை. என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத கேட்குறது தான், சொல்கிறது தான் வந்து என்னது? பயனிலை அப்படிங்கிறது, ஓகேவா? இப்போ இதை எப்படி எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம்னா, இப்போ செல்வி வரைந்தான்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்டாக எழுதுனேன், ஓகேவா? செல்வி வரைந்தால் அப்படின்னு இருக்குன்னா இது என்ன சொல்லலாம்? செல்வி வரைந்தால்னு வெறும் செல்வி வரைந்தால் மட்டும்தான் இருக்குது. அப்போ செல்வி அப்படிங்கிறது என்னது வரும்? எழுவாயில் வந்துடும். வரைந்தால் அப்படிங்கிறது பயனிலை வந்துடுமா? எழுவாயும் பயனிலையும் இருக்குது. எழுவாயும் பயனிலையும் இருந்து சொற்றோட அமையலாமா? அமையலாம். அதாவது எதை வரைஞ்சான்னு தெரியாது, செல்வி வரைந்தால் அப்படி சொல்லும்போது ஒரு மீனிங் வருதுல்ல. செல்வி வரைஞ்சா அப்படின்னு சொல்லி, இப்போ செல்வி வரைஞ்சால்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறது புரியுது, ஓகேவா? இப்போ படத்தை வரைந்தால் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து பாருங்கள், செல்வியை விட்டுருங்க. அடுத்து வந்து செயற்படு பொருளையும் பயனிலையும் வச்சுக்கோங்க.
படத்தை வரைந்தால் இப்படி சொல்லும்போது படத்தை வரைந்தால் அப்படி சொல்லும்போது படத்தை வரைந்தால் அப்படின்னு சொல்லி சும்மா மொட்டையாக சொல்லும்போது யார் வரைச்சாங்கிற கேள்வி வருமா? அப்போ இதில் வந்து எழுவாய் இல்லாமல் சொற்றொட அமையலாம். படத்தை வரைஞ்சான்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அப்படி தானே? படத்தை வரைந்தால் அப்படிங்கிறது ஒரு கருத்து மாதிரி தான். ஆனால் யாருன்னு சொல்லாமல் நம்ம படத்தை வந்து வரைஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அப்போ எழுவாய் இல்லாமல் நமக்கு வந்து சொற்றொட அமையலாம் தானே? அப்போ இது வந்து செய்யப்பட போகிற பயனிலையும் வந்துருச்சு. அப்போ இது ஒரு சொற்றொடராக அமையலாம். அடுத்து எழுவாயும் சொற்றொட, அதாவது பயனிலை மட்டும் தானே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பயனிலையை விட்டு நம்ம சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செல்வி வந்து என்ன பண்ணுறா? படத்தை வரைந்தால் தான் சொன்னாங்க. இப்போ வரைந்தால் அப்படிங்கிறது பயனிலை, அதை விட்டுருங்க. அப்போ இப்போ எழுவாயும் என்னது செய்யப்பட பொருளும் இருக்குது. அப்போ செல்வி படத்தை அப்படின்னு மட்டும் இருந்தால் என்ன ஒரு ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா? செல்வி படத்தைன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சும்மா செல்வி படத்தை என்ன செஞ்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. செல்வி படத்தை அப்படின்னா ஒன்றுமே ஒரு புரியாத. இப்போ படத்தை வரைந்தால் அப்படின்னு சொல்லும்போது கூட ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சிருக்காப்பா அப்படிங்கிறது ஒரு மீனிங் மாதிரி புரிஞ்சு. இப்போ செல்வி படத்தைன்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியல, என்ன பண்ணாங்க எதுவுமே தெரில. அப்போ ஒரு முற்று பெறாத சொற்றொடராக இருக்குது. அப்போ இது வந்து பயனிலை இல்லாமல் இதில் புரிஞ்சுக்கலாமா? பயனிலை இல்லாமல் ஒரு சொற்றொடர் வந்து அமையவே அமையாது. ஓகேவா? அப்போ அதாவது எழுவாய் இல்லாமல் அமையலாம், செயல்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை இல்லாமல் என்னது அமையக்கூடாது. ஓகேவா? சொற்றொடர் வந்து அமையக்கூடாது. ஓகேவா? இப்போ முக்கிய குறிப்பில் பாருங்கள், ஒரு சொற்றொடரில் எழுவாய் செயல்படு பொருள் இல்லாமல் தொடர் அமையும், ஆனால் பயனிலை இல்லாமல் தொடர் அமையாது. புரிஞ்சா? ஒரு சொற்றொடரில் வந்து எழுவாயும் செயல்படு பொருளும் இல்லாமல் தொடர் அமையும், ஆனால் பயனிலை இல்லாமல் தொடர் அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் மேலே சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு. சொற்றொடரில் எழுவாய் இல்லாமல் இருக்கலாம், செயல்படு பொருள் இல்லாமல் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பயனிலை மட்டும் எந்த சொற்றொடருமே அமையாமல் தொடர் வந்து அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? செல்வி வரைந்தால்னா பாருங்கள், இது எழுவாயில் வருமா? வரைந்தால் அப்படிங்கிறது என்னது? பயனிலையில் வருமா? அப்போ செயல்படு பொருள் வந்து இல்லை, அதனால் இது ஒரு சொற்றொடராக ஒரு மீனிங் தருது. இப்போ படத்தை அப்படிங்கிறது என்னது? செயல்படு பொருளில் வரும். வரைந்தால் அப்படிங்கிறது பயனிலையில் வரும். அப்போ இது எழுவாய் வந்து இதில் இல்லை, ஆனாலும் படத்தை வரைஞ்சாங்கிறது ஒரு மீனிங் கொடுக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், செல்வி படத்தை அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு முற்றுப்பெறாமலும் ஏதோ ஒரு மீனிங் கூட கொடுக்காம இருக்குது. அப்போ பயனிலை வந்து இதில் இல்லை, பயனிலை இல்லாமல் இப்படி ஒரு சொற்றொடர் வந்து அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சா? சொற்றொடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பயனிலை இல்லாமல் அமையவே அமையாது. ஓகேவா? எழுவாய் இல்லாமல் அமையலாம், செயல்படு பொருள் இல்லாமல் அமையலாம், ஆனால் பயனிலை இல்லாமல் அமையவே அமையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எழுவாய் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? எழுவாய்னா என்ன? பெயர். செயல்படு பொருள்னா என்ன? அதுவும் ஒரு பெயர் தான். செயல்படு பொருள்னாலும் எழுவாயினாலும் ஒரு பெயரை குறிக்கிறது தான். ஓகேவா? பயனிலை அப்படின்னா பெயர், வினை, வினா எதுவாக இருந்தாலும் பெயர், வினை, வினா இது எல்லாமே இந்த மூணு சேர்ந்தது என்னது? பயனிலை. இப்படி வந்தால் அது பயனிலைன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எழுவாய்னா ஒரு பெயர் தான், செயல்படு பொருள்னாலும் ஒரு பெயர் மாதிரி தான் வரும். பயனிலைனா ஒரு பெயராக வரலாம், வினையாக வரலாம், வினாமல் வரலாம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ அவள் வந்தாள் அப்படிங்கிறதுல வந்தாள் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினையா? வந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குது, அவள் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்குது. அப்போ வினை பயனிலைன்னு வருதா? அப்போ வந்தாள் அப்படிங்கிறது அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு முற்று பெற்று அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறத ஒரு பயனிலை, அதாவது விளக்கு சொல்லுதில்ல. பயன் வந்து முற்று பெற்று வருதில்ல, அதான் பயனிலைன்னா என்ன? பயன் முற்று பெற்று வருவது. இப்போ வந்தாள் அப்படின்னு ஒரு பயன் வந்து முற்று பெற்று இருக்கு, அவள் வந்தா அப்படிங்கிறது ஒரு பயனிலை. ஓகேவா? அப்போ வந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினை, அப்போ வினை பயனிலை. அவள் அப்படிங்கிறது ஒரு பெயர், வினை பயனிலையில் வந்திருக்குது. அப்போ எழுவாயும் பயனிலையும் வந்திருக்கு, செயல்படு பொருள் வரல. அப்போ இது சொற்றொடராக அமையும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், வந்தவர் மருத்துவர் அப்படிங்கிறத பாருங்கள். வந்தவர் மருத்துவர் அப்படிங்கிறதுல வந்தவர் அப்படிங்கிறது என்ன? எதை குறிக்குது? பயனிலை குறிக்குமா? மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்குமா? அப்போ பெயர் பயனிலைன்னு வருமா? மருத்துவர்னா ஒரு பெயரை குறிக்குது, வந்தவர் அப்படின்னா அதோட பயனை குறிக்குது. மருத்துவர் வந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு பயனை குறிக்குது. அப்போ புரிஞ்சா? பெயர் பயனிலை அப்படிங்கிறது வந்தவர் அப்படிங்கிறது ஒரு பயனிலை தானேங்க. அப்போ மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு பெயர், அப்போ பெயர் பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டாலே வினான்னு வந்துடும். வந்தவர் அப்படின்னா என்னது? வந்தவர் அப்படிங்கிறது ஒரு பயனிலை குறிக்குது. ஓகேவா? அப்போ வினா பயனிலை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், வினா பயனிலைக்கு எக்ஸாம்பிள் பெயர் பயனிலை, வினை பயனிலைங்கிறது புரிஞ்சா? வினை பெயர் வினா அப்படின்னு. ஓகேவா? அடுத்து இப்போ அந்த அடை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே ஒரு லைட்டாக ஒரு ரீகால் மாதிரி சொல்கிறேன். இப்போ தொடர் இணக்கத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? எழுவாய் இருக்கும், செயல்படு பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும், என்னது பெயரடை இருக்கும், வினையடை இருக்கும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 3 இது பார்த்துருக்கோம், எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் அப்படிங்கிறது. எழுவாய்னா என்ன? ஒரு சொற்றொடர்
உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே எழுவாய் தான். ஓகேவா. அடுத்து பயனிலை அப்படின்னா என்ன? பயன் முற்று பெறுவது. ஓகேவா. பயன் முற்று பெறுவது தான் என்னது? பயனிலை. பயன் முற்று பெறுவது தான் என்னது? பயனிலை. அப்போ செய்யப்படும் பொருள் அப்படின்னா அதாவது ஒரு செயலை செய்கிறோன்னா அது முற்றுப்பெற்று இருப்பது தான் பயனிலை. ஓகேவா. செய்யப்படும் பொருள்னா அந்த பயனிலை என்னன்னு விளக்குறது. ஓகேவா. பயனிலையை விளக்குறதா என்னது? செய்யப்படும் பொருள். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா, ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். அடுத்து முக்கிய குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? எழுவாயோ சொற்பொருளோ செய்யப்படும் பொருளோ இல்லாமல் தொடர் வந்து அமையலாம். ஆனால் பயனிலை இல்லாமல் தொடர் வந்து அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் இல்லைனா செய்யப்படும் பொருள் ஏதாவது ஒன்று இல்லாமல் பயனிலையோடு சேர்த்து சொற்றொடர் வந்து அமையலாம். ஆனால் எழுவாயும் செய்யப்படும் பொருள் மட்டும் அமைந்து வந்து வராது. ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து செய்யப்படும் பொருள் இல்லையா, சொற்றொடராக அமையும். எழுவாய் இல்லையா, அங்கே ஆனால் சொற்றொடராக வந்து ஒரு மீனிங் தரும். அப்போ பயனிலை இல்லையா, இங்கே வந்து ஒரு மீனிங்கே தரல. அப்போ இது வந்து இந்த மாதிரி சொற்றொடர் வந்து அமையாது. அப்போ பயனிலை இல்லாமல் எந்த சொற்றொடருமே அமையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து எழுவாய்னா என்னது? பெயரை குறிக்குது. செய்யப்படும் பொருள்னாலும் ஒரு பெயரை குறிக்குது. பயனிலைனா ஒரு பெயரோ அல்லது வினையோ வினாவோ குறிப்பிடும். இது எக்ஸாம்பிள் அப்ளை பார்த்துட்டோம் இல்லையா, சரிவா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கூட கேளுங்க. ஓகேவா. வினை பயனிலை, பெயர் பயனிலை, வினா பயனிலை புரியலைன்னா கேளுங்க, நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக மாதிரி போடுறேன். அடுத்து அடை பாருங்கள். சொல்லின் தன்மையை குறிப்பது தான் அடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடைனா என்னவா? ஒரு சொல்லோட தன்மையை குறிப்பது. அடைனா பார்த்துப்போம்ல, இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படிலாம் பார்த்துப்போம்ல, அதுதான் பேரடை வினை அடைன்னு பார்ப்போம். இப்போ அடைனா என்னது? சொல்லின் தன்மையை குறிக்கதா. பாருங்கள், அழகிய பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை அதோட தன்மையை குறித்து சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை சும்மா நார்மலாக பெண்ணுன்னு சொல்லாமல் அழகிய பெண் சொல்கிறாங்க. அவள் அழகாக இருக்கலாம், அவளோட தன்மையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அழகிய பெண்ணுன்னு சொல்லி. வேகமாக ஓடினால் அப்படி சொல்லும்போது பாருங்கள், ஓடினால் அப்படி சொல்லும்போது நார்மலாக தான் இருக்கும். வேகமாக ஸ்பீடாக போகிறா அப்படின்னு வேகமாக ஓடினால் சொல்லும்போது அது என்னது? ஒரு வேகமாக அப்படிங்கிறது ஒரு தன்மையை தானே குறிப்பிடுது. தன்மையை குறிப்பிட்டு சொல்கிறது தான் என்னது? அடை. பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் சொல்லும்போது நார்மலாக இருக்கும். இப்போ பிரம்மாண்ட படம் சொல்லும்போது அதோட தன்மையை குறித்து சொல்லும்போது என்னது? ஒரு ஈர்ப்புலாம் இருக்கும். பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈர்ப்புலாம் இருக்கும். அதுக்காக அந்த தன்மையை குறித்து சொல்கிறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அடை அப்படின்னு சொல்கிறோம். அடைனா எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். மேலே பார்த்தோம் இல்லையா, பேரடை வினையடை. அடைனா எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பேரடை வினையடை. ஓகேவா. இப்போ பேரடை அப்படின்னா பாருங்கள், அட்ஜெக்டிவ். இங்கிலீஷில் என்ன? அட்ஜெக்டிவ். இப்போ பெயர் சொல்லோட தன்மையை குறிக்கிறது தான் என்னது? பேரடை. இப்போ ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயர் சொல்லோட தன்மையை குறிக்கிறது. தன்மையை குறிச்சுன்னா அது என்னது? பெயரடை. இப்போ வினையடைனா வினையோட தன்மையை குறிப்பது தான் வினையடை. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், செல்வி அழகிய படத்தை வரைந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வி அழகிய படத்தை வரைந்தால். அப்போ அந்த படத்தை எப்படி வரைஞ்சாலாம்? படத்தை வரைஞ்சான்னு சொல்லி ஸ்டார்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அடையில் என்ன சொல்கிறாங்க? அழகிய படத்தை வரைஞ்சால் அப்படின்னு சொல்லி, அழகான ஒரு படத்தை வரைஞ்சா அப்படின்னு சொல்லி தன்மையை குறித்து சொல்கிறாங்க. அதுதான் செல்வி அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே, படம் அப்படிங்கிறது ஒரு பெயர் தான். அப்போ படத்தை அழகிய படத்தை அப்படின்னு சொல்லும்போது அதோட தன்மை குறித்து வருது. அப்போ பேரடையில் பேர் சொல்லோட தன்மை குறித்து தான் வரும். சொல் அப்படிங்கிறது சொற்றொடர் வந்து பேர் சொல்லோட தன்மை குறித்து வந்துச்சுன்னா அது வந்து பெயரடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு செல்வி அழகிய படத்தை வரைந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ பேரடை இதில் இது அழகிய அப்படிங்கிறது தான் பேரடை. ஓகேவா. இது எழுவாயில் வரும். படத்தை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருளில் வரும். வரைந்தால் அப்படிங்கிறதுல வரும், பயனிலையில் வரும். ஓகேவா. இது எழுவாய், இது வந்து பெயரடையில் வருமா, இது செய்யப்படும் பொருள், இது பயனிலை. ஓகேவா, புரிஞ்சா. இப்போ வினையடையில் பாருங்கள், எக்ஸாம்பிள் செல்வி படத்தை வேகமாக வரைந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வி படத்தை வேகமாக வரைந்தாள் அப்படின்னா செல்வி அப்படிங்கிறது என்னது? ஒரு எழுவாய் அல்லது பேர்னு பேர். ஓகேவா. அடுத்து படம் அப்படிங்கிறதோ அது வந்து ஒரு செய்யப்படும் பொருள். வேகமாக அப்படிங்கிறது வினையடை. வரைந்தால் அப்படிங்கிறது பயனிலை. புரிஞ்சா. செல்வி படத்தை வேகமாக வரைந்தால் அப்படிங்கிறதுல செல்வி அப்படிங்கிறது என்னது? எழுவாய். படத்தை அப்படிங்கிறது என்னது? செய்யப்படும் பொருள். வேகமாக அப்படின்னா வினையடை. வரைந்தால் அப்படின்னா என்னது? பயனிலை. அப்போ செல்வி படத்தை வேகமாக வரைந்தால் அப்படின்னு சொல்லும்போது அதோட தன்மை, படத்தை எப்படி வரைஞ்சாலாம்? வேகமாக வரைஞ்சாலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அதோட தன்மையை குறித்து சொல்கிறதா அதான். ஓகே. இப்போ கண்ணன் குழல் ஊதினான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கண்ணன் அப்படின்னா என்ன? பெயர். அப்போ என்னது? எழுவாயில் வரும். குழல் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருளில் வருது. குழல் ஒரு பெயர் தான், அது என்னது? செய்யப்படும் பொருளில் வருது. செய்யப்படும் பொருள்னா அதை வச்சு தானே அவன் ஊதுறான், அதுதானே செய்யப்படும் பொருள். அப்போ அதை வச்சு தானே ஒரு இது பண்ணுறான், ஒரு செயல் செய்கிறான், அதான் அது செய்யப்படும் பொருள். ஊதினான் அப்படின்னு பார்க்கும்போது ஊதினான்னா அதை என்ன பண்ணான் அப்படிங்கிறது. ஓகேவா. அப்போ அது என்னது? பயனிலையில் வரும். இப்போ குழல் கண்ணனால் ஊதப்பட்டதான்னு சொல்லும்போது குழல் அப்படிங்கிறது என்னது? செய்யப்படும் பொருளில் வரும். கண்ணனால், அதே சென்டென்ஸை மாற்றி போட்டாலும் அதே தான். எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்து அதே தான் வரும். என்ன இப்போ கண்ணனால் ஊதப்பட்டது, கண்ணன் குழல் ஊதினான் அப்படின்னு இருக்குது. இங்கே குழல் கண்ணனால் ஊதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. இப்போ
பாருங்கள், எழுவாய் சொற்றொடரில் முதலிலும் வரலாம், இடையிலும் வரலாம். அதேபோல் செயற்படு பொருளும் ஒரு சொல்லின் முதலிலும் வரலாம், இடையிலும் வரலாம். இப்போ எழுவாய் ஒரு சொற்றொடரில் முதல்ல வரலாம், இடையிலையும் வரலாம். அதே மாதிரி செயற்படு பொருள் வந்து ஒரு சொல்லோட முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம்னு சொல்கிறாங்க. எழுவாய் இருக்குல்ல, அது வந்து சொற்றோட முதல்ல வரலாம், இடையில வரலாம். அதே மாதிரி செயற்படு பொருளும் ஒரு சொல்லோட முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனிலை வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். பயனிலை வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் அப்படிங்கிறது என்னது? எழுவாய். கல்லணை அப்படிங்கிறது என்னது? எதை கட்டினான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ செயற்படும் பொருளாக எது வருது? கல்லணை வருது. கட்டினான் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. என்ன பண்ணா அப்படிங்கிறது பயனிலை வரும். கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிப்பாங்க. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லும்போது கல்லணை அப்படிங்கிறது என்னது? எதை கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்லணை. அப்போ செயற்படும் பொருள். கரிகாலனால் யாரால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யார் ஆன்சராக வரா? எழுவாய் ஆன்சராக வருமா? அப்போ கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய். கட்டப்பட்டது அப்படிங்கிறது பயனிலையை குறிக்குது. ஓகே, அப்போ பயனிலை அப்படிங்கிறது எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வரும். எழுவாய் செயற்படும் பொருள் தான் முதல் இடையில் வந்து மாறி மாறி வரும். ஓகேவா? இப்போ புரிஞ்சா? பெயர் வினையடை, பெயரடை வினையடை அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அட்வர்ப் அப்படிங்கிறது புரிஞ்சாங்க. இரு வகை இருக்குது பாருங்கள். அடை அப்படிங்கிறது சொல்லோட தன்மையை குறிக்குது. தன்மையை குறிக்கிறது தான் அடை அப்படிங்கிறது. அழகிய பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்மையை குறித்து வேகமாக ஓடினாலும் அவங்களோட தன்மையை குறித்து எப்படி ஓடினாங்கிற தன்மையை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னு இரு வகை இருக்குது. பெயரடை வினையடைன்னு. பெயர் சொல்லோட தன்மையை குறித்து வந்து அது என்னது? பெயரடை. அழகிய படத்தை வரைஞ்சா, பழம் அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே இல்லையா? அப்போ அழகிய படத்தை வரைஞ்சாலும் சொல்லி இப்போ அட்ஜெக்டிவை சொல்லி வந்திருக்கு. அப்போ அது என்னது? பெயரடை. வினையடையில் அதே இது அட்வர்ப். வேகமாக வரைந்தால் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வரைந்ததை எப்படி வரைஞ்சா? வேகமாக வரைஞ்சான்னு சொல்லி அதோட தன்மையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேகமாக அப்படிங்கிறது ஒரு வினை தானே. அப்போ வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எழுவாயும் செயற்படும் பொருளும் எங்கே முதல்ல வரலாம், இடையில வரலாம். லாஸ்ட்டில் என்ன வரும்? பயனிலை மட்டும் தான் வரும். ஒரு சொற்றோட லாஸ்ட்டில் பயனிலை மட்டும் தான் வரும். முதல்ல இடையிலையும் எழுவாயில் செயற்படும் பொருள் வந்து மாறி மாறி வந்துக்கிடும். ஓகே, இவ்வளோதான். தொடர் இலக்கணம் வந்து இவ்வளோ தான் பார்த்தாச்சு. ஓகே, தொடர் இலக்கணம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒருமைப்பன்மை விதிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.